ஒவ்வொரு டிவைஸ்க்கும் எடுத்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த எனர்ஜி ஈக்குவேஷன்ஸை. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம இங்கே பெருசாக மோஸ்ட்டாக என்ன கன்சிடர் பண்ணுவோம், அசம்ஷன்ஸ் என்னென்னா அசியூம் பண்ணுவோம். ஒரு 5 ஓப்பன் சிஸ்டத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓப்பன் சிஸ்டம்ஸ் என்னென்ன ஓப்பன் சிஸ்டம் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாசில், அடுத்தது டிஃப்யூசர், அடுத்தது வந்து கம்ப்ரஸர்ஸ் அண்ட் பம்ப், கம்ப்ரஸர் அண்ட் பம்ப், நாலாவது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் வந்து பாய்லர் அண்ட் கண்டென்சர். அஞ்சாவது வந்து த்ராட்லிங் டிவைஸ். இந்த 5 வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாசிலோட டிசைர்ட் எஃபெக்ட் என்ன, எதுக்காக நாசில் யூஸ் பண்ணுறீங்க? டு இன்க்ரீஸ் தி வெலாசிட்டி, எக்ஸிட் வெலாசிட்டியை அதிகமாக வரணும். ஓகேவா? அதுக்காக தான் நாசில் யூஸ் பண்ணுறோம். தான் வந்து நாசில்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட எக்ஸிட்டில் வரக்கூடிய வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்லெட் வெலாசிட்டி வந்து மேபி நெக்லிஜிபிளாக இருக்கலாம், பட் எக்ஸிட்டில் வந்து தேர் மஸ்ட் பி சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ ஒரு 2 முக்கியமான டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்று என்னென்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இந்த 2 டேர்மும் ரொம்ப முக்கியமான டேர்ம். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ என்னன்னா நாசல்ஸ், டிஃப்யூசர்ஸ் இதில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? அதே கம்ப்ரஸர், பம்ப்ஸ், டர்பைன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். டர்பைன்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னால் என்னென்னா, இப்போது ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிடு, இந்த இடத்துலலாம் என்ன நடக்கும்னா, ஃப்ளூயிட் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வச்சுருக்கும். அதோட எனர்ஜியை கொண்டு போய் ரோட்டாரில் போய் கொடுக்கும். கம்ப்ரஸரில் இருக்க ரோட்டாரு, டர்பைனில் வந்து ஒரு பிளேடு, அந்த ஷாஃப்ட் ஆஃப் த டர்பைன், அதோட எனர்ஜியை கொண்டு போய் அந்த பிளேட் ஆஃப் த டர்பைனில் ஹிட் பண்ணும்போது பிளேட் ரொட்டேட்ஸ், டர்பைனோட பிளேட் ரொட்டேட் ஆகுது. அதுதான் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி. ஒரு ஃப்ளூயிட் பாடியிலேருந்து இப்போ என்ன ஆகுமா, டர்பைனில் என்ன நடக்கும்னா, இதுதான் பைப்புனா, இந்த இடத்துல நாசில் வச்சுருப்பாங்க. நாசில் வச்சு கைனடிக் எனர்ஜி வந்து அதிகம் பண்ணி இந்த இடத்துல வந்து டர்பைன் ரோட்டார் இருக்கும். பிளேட்ஸ் வந்து இப்படி இருக்கும். டர்பைன் பிளேட்ஸ் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஹை கைனடிக் எனர்ஜியில் இது போய் இந்த பிளேடை ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டர் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு தி பிளேட். அந்த ரோட்டாருக்கு அந்த எனர்ஜி தரதே இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃப்ளூயிட் தான். ஸோ அதுதான் வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடி, ஃப்ளூயிட்லேருந்து அந்த ரோட்டருக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த 2 டேர்மும் உங்களுக்கு இங்கே பெருசாக எஃபெக்ட் இருக்காது. நீங்கள் வந்து ஃப்ளூயிட் மிஷினரிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்பீங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மிஷினரிஸ். ஃப்ளூயிட் மிஷினரிஸில் தான் அந்த டர்பைன், கம்ப்ரஸர்ஸ் இதை பற்றின டெரிவேஷன்லாம் படிப்பீங்க. வெலாசிட்டி டயக்ராம்ஸ் அதெல்லாம் போட்டு, வெலாசிட்டி டயக்ராம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த 2 டேர்முக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோ ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் பைப். ஓகேவா? கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் பைப்பில் வந்து ஃப்ளோ நடக்குது. ஓகேவா? 3 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வேரியபிள் கிராஸ் செக்ஷன் பைப். ஓகேவா? வேரியபிள் கிராஸ் செக்ஷன் பைப்பு. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் பைப்.
கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் பைப்பில் என்ன ஆகும்னா ஃப்ளோ அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி நடக்கும். ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ரு ஆகிற ப்ரெஷரும் எக்ஸிட் ஆகிற ப்ரெஷரும் சேமாக இருக்காது. பட் என்ட்ரு ஆகிற கைனடிக் எனர்ஜியும் எக்ஸிட் ஆகிற கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு, லைஃப் வந்து ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டுருக்கப்போ, சரிடா நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணிட்டே போயிட்டுருப்பீங்க. ஓகேவா? சடன் அட்வர்சிட்டிஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஈ வில் ஸ்டெப் இன். அவன் ஸ்டெப் இன் பண்ணிட்டு, சரி உன்னால் முடியலையா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ஸ்டெப் இன் பண்ணி அவன் செலவு பண்ண ஆரம்பிப்பான். புரியுதா? ஸோ அங்கே வந்து 2 பேருமே ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஜஸ்ட் ஒரு அனாலஜிக்காக சொன்னேன். அதை வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா kinetic எனர்ஜி மாறாது. இந்த இடத்துல ப்ரெஷர் எனர்ஜி ஃப்ளோ வில் பி டேக்கிங் பிளேஸ் கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் பைப்பில் ஃப்ளோ வில் பி டேக்கிங் பிளேஸ் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி. ஓகேவா? இன்லெட் ப்ரெஷர் எக்ஸிட் ப்ரெஷர் சேமாக இருக்காது. நீங்கள் தான் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது, லைஃப் சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது, நான் செலவு பண்ணுறேன்டா நீ கவர்மெண்ட் வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஓகேவா? இப்போது அட்வர்சிட்டிஸ், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, ப்ரெஷர், எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அப்போ உடனே என் ஃப்ரெண்டு வந்து உள்ளே வரும். நான் என்ன பண்ணுறேன், இவனோட எனர்ஜி எல்லாத்தையும் என்னோட எனர்ஜி எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுப்பேன். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவேன். இங்கே இப்போ 2 பேரும் வெவ்வேறு இல்லை. இங்கே வந்து ஒரே ஃப்ளூயிடு, இங்கே வந்து ஒரே ஃப்ளூயிட்குள்ளேயே நடக்கிறது, வித்தின் அ பாடி. ஓகேவா? ஃப்ளூயிட்குள்ளேயே நடக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு, கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எக்ஸிட், நாசில்லாம் நடக்கிறது தான். என்னன்னா ப்ரெஷரை வந்து அப்படியே கைனடிக் எனர்ஜியாக மாறும். ஓகேவா? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் வித்தின் அ ஃப்ளூயிட். இங்கே நானே நண்பனும் வெவ்வேறு இல்லை, அப்படியே ஒரே ஆள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு அட்வர்சிட்டிஸ், எனக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட இதெல்லாம் அவனுக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான இது சொல்ல வரேன். அதாவது வித்தின் அ பாடியிலே அந்த ப்ரெஷர் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு கைனடிக் எனர்ஜி. அந்த சேம் ஃப்ளூயிடோட ப்ரெஷர் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக மாறுது. அதுதான் வந்து நாசில்ஸில் நடக்கிறது தான். அதுதான் நாசில்ஸ், டிஃப்யூசர்ஸ், அதெல்லாம் நடக்கிறதுலாம் அதுதான். நீங்கள் எக்ஸ்டர்னலாக எதையும் போய் கொடுக்க போகிறது. அதே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஃப்ளூயிடோட எனர்ஜி வந்து அந்த சாலிட், அந்த ரோட்டரோட எனர்ஜியாக மாறுறது. நீங்கள் எவ்வளோ ஹை எனர்ஜியில் ஃப்ளூயிட் கொடுக்குறீங்களோ, தட் மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி த டர்பைன் will produce. That is energy transfer. That is energy transfer, and this is energy transformation. Within the same body, pressure of the fluid is converted to kinetic energy of the fluid. Okay va? அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாசிலில் நடக்கிறது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். That is, pressure energy is converted to kinetic energy. ஓகேவா? அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக மாறும். ஓகே, இப்போது இதான நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். என்னது? எம்ஐ, எம்எக்ஸிட் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பெருசாக வந்து இது அடியபேட்டிக்னு எடுத்துக்கிறேன். பெருசாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்றும் இருக்காது. எனக்கு நான் ஒர்க் இன்புட்டும் ஒர்க் அவுட்புட்டும் எதுவுமே இருக்காது எனக்கு நாசிலில். ஜஸ்ட்டு நாசிலோட எஃபெக்ட் என்னன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி தருது. மேஜர் எஃபெக்ட் அது மட்டும்தான். ஸோ நான் என்னென்ன நெக்லெக்ட் பண்ணிடுறேன், அஸ்யூம் பண்ணுறேன். என்னோடய அசம்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, மோஸ்ட்டாக இந்த இது எல்லாத்துலேயும் என்ன அஸ்யூம் பண்ணிங்கன்னா, கைனடிக் எனர்ஜி 0 அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் 0. அதாவது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ரெண்டும் ஒரே டேட்டமில் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிப்பேன். சாரி, இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி 0ன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். வேறு என்னன்னா, சரி, there is no heat transfer. Heat transfer இல்லை. There is no heat transfer into the system. There is no work transfer out of the system.
இது மூணும் நான் இங்கே கன்சிடர் பண்ணுறது. ஓகேவா? ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் வால்யூம் வந்து இங்கே 0, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் எனக்கு இங்கே இல்லை, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டமும் 0. ஓகேவா? என்னுடைய அசம்ஷன்ஸ் இது. ஏன்னா என்னோட மெயின் பர்பஸ் கைனடிக் எனர்ஜி தான். ப்ராப்ளமில் அப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, நான் நாசல் யூஸ் பண்ணுறேன், அந்த நாசலுக்கு வந்து இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, இவ்வளோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த வந்து அதோட எஃபெக்ட் எடுத்துக்கணும். இல்லைனா வந்து டேரெக்டாக இப்படியே போட்டுக்கலாம். இப்போ இப்படி பண்ணி போடும்போது என்ன வரும் அப்படின்னா, இதை வந்து சின்னு எடுத்துக்கணும். ஏன்னா வீன் போடும்போது உங்களுக்கு வால்யூமுக்கும் வெலாசிட்டிக்கும் வந்து அந்த கன்ஃபியூஷன் ஏற்படும். வால்யூம் ஸ்பெசிஃபிக் வால்யூம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கும் ரெண்டுக்கும் வி தான் யூஸ் பண்ணுவோம். வெலாசிட்டிக்கும் வி யூஸ் பண்ணோம்னா அந்த கன்ஃபியூஷன் வரும், அதுக்காக சி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அசம்ஷன்ஸ் வந்து இதை வந்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னாக்க அவுட் இஸ் கம்மிங் அப்படின்னாக்க எம் டாட் அட் இன்லெட் இன்டூ இந்த இதை வந்து நான் என்தால்பின்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஹெச் இன்லெட் என்தால்பியை பிரித்து தானே அப்படி போட்டிருக்கோம், ப்ளஸ் என்னது சி இன்லெட் ஸ்கொயர் டிவைடட் பை 2, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ன்னு எடுத்துக்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 will be equal to m exit plus enthalpy at exit h2 plus c2 square divided by 2. ஓகேவா? சி எக்ஸிட் ஸ்கொயர் தான் c2 ஸ்கொயர்னு போட்டிருக்கேன், சி எக்ஸிட் ஸ்கொயர். ஓகே, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்லணும், மாஸ் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜியில் பேலன்ஸ் ஆகிடுதுட்டோம். ஸோ அதனால் மாஸ் வந்து சேம். ஓகேவா? ஸோ enthalpy of the fluid at inlet plus velocity of the fluid at inlet equal to enthalpy of fluid at exit plus velocity of fluid at exit derivative. ஸோ என்ன கேட்பாங்க, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி தான் நமக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான வெலாசிட்டி. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஓகேவா? இதான் நமக்கான ஈக்குவேஷன். இதில் இன்னும் என்ன அசியூம் பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோடய இன்லெட் வெலாசிட்டி ரொம்ப நெக்லிஜிபிள். ஏன்னா என்னோட கம்பேரிங் டு மை எக்ஸிட் வெலாசிட்டி, மை இன்லெட் வெலாசிட்டி இஸ் வெரி நெக்லிஜிபிள். பட் இன்லெட் வெலாசிட்டியோட வேல்யூ ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு டெரிவேஷனுக்காக கொடுக்குறது இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸிட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, exit velocity is equal to 2 times square root of square root of 2 into h1 minus h2. அதாவது இன்லெட் மைனஸ் எக்ஸிட். ஓகேவா? இது வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த ஹெச் வேல்யூ வந்து எதில் கொடுத்துருக்காங்க, சிபி வேல்யூ வந்து ஜூல் பர் கேஜியில் கொடுத்துருந்தா இப்படி, அதே கிலோ ஜூல் பர் கேஜியில் கொடுத்துருந்தா இந்த இடத்துல எப்படி மாறும், கிலோ ஜூல் பர் கேஜியில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2000 அப்படின்னு வந்துடும், இந்த இடத்துல உங்களுக்கு 2000 அப்படின்னு வந்துடும். ஸோ 2000 வரும்போது என்ன ஆகும்னா, சி எக்ஸிட் ஈக்குவல் டு இது வந்து when given in joule per kg Kelvin அப்படி கொடுத்துருந்தா, எது சி வேல்யூ given in joule per kg கொடுத்துருந்தா, அதே கிலோ ஜூலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2000 இன்ட்டு h initial minus h exit இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த எக்ஸிட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னாக்க, மேஜராக எக்ஸிட் வெலாசிட்டி எதை டிபெண்ட் ஆகுது அப்படின்னாக்க, இட் டிபெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஆன் தி என்தால்பிஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். இன்லெட்லேயும் எக்ஸிட்லேயும் அந்த என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிடோட டிஃப்ரென்ஸ் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதை சிக்னிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மிச்சப்படி இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். ஓகே, டிஃப்யூசரும் இதே தான். டிஃப்யூசரில் என்னன்னாக்க, நாசிலோட டிசைன் எஃபெக்ட் எப்படி வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுதோ, டிஃப்யூசரோட
டிஃப்யூசரோட டிசைட் எஃபெக்ட் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து இன்லெட் எக்ஸிட் வெலாசிட்டியை வந்து கம்மி பண்ணும். எக்ஸிட் வெலாசிட்டியை கம்மி பண்ணுறது தான் டிஃப்யூசரோட ஒர்க்கு. ஓகேவா? எக்ஸிட் வெலாசிட்டியை கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கா இதுவும் அதே மாதிரி தான். அங்கே எப்படி வந்து நாசிலுக்கு வந்து exit velocity is equal to square root of 2000 into h1 minus h2 போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்யூசருக்கு பார்த்தீங்கன்னா அதே டெரிவேஷன் தான். உங்களுக்கு வந்து இன்லெட் வெலாசிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? h initial plus c initial square divided by 2 equals to h final plus c2 square divided by 2 அப்படின்னு வருமா? ஸோ உங்களுக்கு இங்கே வந்து மேஜராக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது சி இனிஷியல் தான் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதோட சிக்னிஃபிகன்ஸ் இங்கே இருக்காது. எக்ஸிட் வெலாசிட்டி வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் சி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு h2 minus h1 2 times h2 minus h1 square root. ஸோ இந்த கிலோஜூல் இதை வந்து சப்ஸ்டியூட்டட் இன் கிலோஜூல் per kg, அதனால தான் 2000 வந்துருக்கு. ஸோ சி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு 2000 இன்ட்டு என்னது h2 minus h1. அதாவது இது இங்கே என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா நாசிலுக்குள்ளே என்ட்ராகிற ஃப்ளூயிடோட என்தால்பி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Enthalpy of the fluid that is entering into the nozzle will be greater than the exit level enthalpy. Okay, wow. Which is equal to U plus PV. And enthalpy வந்து இது என்ட்ரி என்தால்பி அதிகமாக இருக்கும், இதில் வந்து எக்ஸிட் என்தால்பி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இன்டெரக்டாக அதான் சிக்னிஃபை பண்ணுது. ஓகே, நாசல்ஸ் அண்ட் டிஃப்யூஸ் இது எல்லாமே ஓப்பன் சிஸ்டம்ஸ் தான். டெரிவேஷன் என்னன்னாக்க இதுதான் உங்களுக்கு முக்கியமாக. நீங்கள் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வேணாம். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஈக்குவேஷன் மட்டும் மனசில் வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா வந்து ப்ராப்ளம் பொறுத்து நம்ம இங்கே நாசலுக்குனா வந்து நம்ம நிறைய அசம்ஷன்ஸ் எடுத்தோம். கைனடிக் எனர்ஜி சில ப்ராப்ளம்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜியே வந்து சம் வேல்யூ இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் மனசில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெரிவேஷன் போட்டுட்ருக்கேன். கம்ப்ரஸர்ஸ், பம்ப்ஸ், டர்பைன்ஸ். கம்ப்ரஸர்ஸ் கம்ப்ரஸர், பம்பு ரெண்டும் வந்து எனர்ஜி இன்புட் டிவைஸ். கம்ப்ரஸர், பம்பு, ஃபேன் இது எல்லாமே என்ன டிவைஸ்னால் எனர்ஜி வந்து இன்புட்டில் கொடுக்குற டிவைஸ். அது ஒர்க்கை வந்து இன்புட்டில் கொடுக்கணும். எலக்ட்ரிக் சப்ளை வந்து இன்புட்டில் கொடுக்கணும் ஃபேனுக்கு. ஓகே, கம்ப்ரஸருக்கு வந்து எலக்ட்ரிக் சப்ளை வந்து இன்புட்டில் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறீங்களா, ஃப்ரிட்ஜுக்கு பவர் சப்ளை எதுக்கு தெரியுங்க? கம்ப்ரஸருக்கு தான் உங்களுக்கு பவர் சப்ளை தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து எனர்ஜி இன்புட்டில் கொடுக்கணும். டர்பைன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அவுட்புட் டிவைஸ். ஒர்க்கு வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய டிவைஸ். ஓகேவா? ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது மூணுக்கு என்ன வித்தியாசம்? அதோட ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வித்தியாசம். கம்ப்ரஸர் வந்து ஓப்பன் சிஸ்டம் டிவைஸ் தான், பம்ப் ஓப்பன் சிஸ்டம் தான், ஃபேன் ஓப்பன் சிஸ்டம் தான். ஃபேன்ஸ் ஆர் ப்ளோயர்ஸ். ஃபேன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா சடன் மாஸ் ஆஃப் ஏரை வந்து மோஷனில் செட் பண்ணுறதுக்காக தான் ஃபேன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கம்ப்ரஸரும் பம்பும் என்னென்னா ரெண்டுமே வந்து என்னென்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண தான் போகுது. ரெண்டுமே வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கம்ப்ரஸர் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னா ஒன்லி கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட்ஸ். இது வந்து இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் பம்ப் டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்கம்ப்ரஸபிள், கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட்ஸ்னால் நீ ப்ரெஷரை வேரி பண்ணும்போது ஓகேவா த சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் டென்சிட்டி இருக்கும். அதாவது சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்கும்போது தேர் வில் பி சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் வால்யூம்
significant change in volume and significant change in density of the system. அதுதான் வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸ். ஓகேவா? அதே இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸ், அதாவது என்ன கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன, கேஸஸ் கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்க எல்லாமே கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸ் தான். இன்கம்ப்ரசிபிள்னா என்னது, சாலிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ்னால் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸ்னால் என்னன்னாக்கா லிக்விட்ஸ். எனி லிக்விட் இஸ் அன் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே இன்கம்ப்ரசிபிள். அதுக்கு சர்டன் எக்ஸம்ஷன் இருக்குது. சில இடங்களில் வந்து இட் பிஹேவ் அஸ் கம்ப்ரசிபிள் ஆஃப் இட் பிஹேவ் ஆகும். வாட்டர் ஹேமரிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து இட் பிஹேவ் அஸ் கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்னு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அது சென்டரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு அதை பற்றி. சரி, அதை விடுங்க. இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்ஸ். இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்னா என்னென்னா, நீ வந்து ப்ரெஷரை மாற்றினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, உனக்கு சேஞ்ச் டென்சிட்டியில் வந்து சிவியர் சேஞ்ச் இருக்காது, சேஞ்ச் இன் வால்யூமும் சிவியராக இருக்காது, சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இருக்காது. தண்ணியை வந்து நீ கம்ப்ரஸ் பண்ணால் வால்யூம் பெருசாக அது வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஆனால் கம்ப்ரஸ் பண்ண முடியாது தண்ணியை. ஓகேவா? அதனால தான் வந்து அப்படியே நீ வந்து பெருசாக நீ இப்போ மாற்றினாலும் உனக்கு இதில் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சே தெரியாது உனக்கு. ஓகேவா? அதனால தான் வந்து இதெல்லாம் இன்கம்ப்ரசிபிள். ஸோ என்னன்னாக்கா இதுதான், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் இருக்கும், ப்ளஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்கும். பட் பம்பில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்க்ரீஸிங் ஒன்லி தி ப்ரெஷர் ஆஃப் தி ஃப்ளூயிட். இது வந்து இன்க்ரீஸிங் போத் தி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். கம்ப்ரஸரில் பம்பில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், நீங்கள் வீட்டில் பம்பு கீழே சம்பில் வந்து ஏற்றுறீங்க, கீழே சம்பில் வந்து சில் வாட்டராக இருக்குது, அப்போ மேலே உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஹாட் வாட்டராக வந்துடுமா? ஸோ pumps are mainly meant for incompressible fluids and they can only increase the pressure of the fluid. ஓகேவா? இப்போ வந்து இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன அஸ்யூம் பண்ணுறீங்க, அசம்ஷன் என்னென்ன எடுக்கிறீங்க அப்படின்னாக்க what you are assuming is heat transfer வந்து 0. ஓகேவா? there is no heat transfer into the system அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா potential energy 0, specific potential energy 0, kinetic energy 0. ஓகேவா? முன்னே அஸ்யூம் பண்ணிடுவீங்க. மாஸ் வந்து பேலன்ஸ்டு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா H1 ஈக்குவல்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஒர்க் வந்து இன்புட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இன்புட் ஒர்க் தரீங்க ஈக்குவல்ஸ் H2 + W. ஓகேவா? ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது, என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட் அட் இன்லெட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட் அட் எக்ஸிட். ஓகேவா? இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக யூஸ் பண்ண போகிறது இதுதான். ஸோ இந்த சிஸ்டம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒர்க் வந்து இன்புட்டில் கொடுக்கணும். ஸோ வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு தேவை அப்படின்னாக்க இந்த டிஃப்ரென்ஸ் இன் என்தால்பிஸ். இப்போ ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பவர் நீங்கள் கம்ப்ரஸர் கொடுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட 2 டெம்பரேச்சருக்கும் உள்ளக்கூடிய டிஃப்ரென்ஸு. நீங்கள் எந்த டிசைட் டெம்பரேச்சர், எந்த ஃப்ரீசரில் வந்து 0 பிலோ 0 போகணும், அதே கீழே வந்து இந்த வெஜிடபிள் கேபினில் வந்து சம்வாட் அரவுண்டு 5 to 8 அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டெம்பரேச்சரை பொறுத்து அதோட ஸ்பெசிஃபிக் என்தால்பிஸை பொறுத்து இந்த ஒர்க்கு நீங்கள் இன்புட் எவ்வளோ பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஓகேவா? அடுத்து டர்பைன் எப்படின்னா ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். ஓகேவா? இங்கே இடத்துல எப்படி வந்து தப்பு பண்ணிட்டேன். அதாவது வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து கன்சியூமிங் டிவைஸ் இல்லையா? ஒர்க் கன்சியூமிங் டிவைஸ்னால் வந்து என்னது, என்தால்பி அட் இன்லெட் ஈக்குவல்ஸ்
நம்ம என்ன சொன்னோம் முன்னாடியே வந்து என்ன சொன்னோன்னா ஹீட்டு ஒர்க்கு. ஹீட் வந்து இன்புட்டில் ஹீட் வருது, அவுட்புட்டில் ஹீட் வருது. நம்ம ஜென்ரல் அசம்ஷன் தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாகவே எடுக்கக்கூடிய அசம்ஷன் இதுதான். ஒர்க் வந்து இன்புட்டு, ஒர்க் வந்து அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்புட் டிவைஸ் என்னது, நீ யூஸ் பண்ணுற ஐசி இன்ஜின் இதெல்லாம் வந்து ஒர்க் வந்து அவுட்புட்டில் கொடுக்குற டிவைஸ். ஓகேவா? ஹீட்டை வந்து இன்புட்டாக கொடுக்குற டிவைஸ். எங்கெங்கெல்லாம் ஹீட்டை இன்புட்டாக கொடுக்குறியோ அங்கே பாசிட்டிவ்னு எடுக்கணும். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஹீட்டை இன்புட்டாக கொடுத்து ஒர்க் அவுட்புட்டாக வருதோ அதை வந்து பாசிட்டிவ்னு எடுக்கணும். எங்கெங்கெல்லாம் நீ வந்து ஒர்க்கை இன்புட்டாக கொடுக்குறியோ அது வந்து எனர்ஜி கன்சியூமிங் டிவைஸ். எனர்ஜி கன்சியூமிங் டிவைஸ்னால் நீ யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் டிவைசஸ். அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் உனக்கு வந்து ஹீட் வந்து அவுட்புட்டில் வருதோ அதெல்லாம் நெகட்டிவ் டிவைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து H1 ஈக்குவல்ஸ் கம்ப்ரஸர்ஸ்லாம் தப்பு பண்ணிட்டேன். கம்ப்ரஸர்ஸ் பம்ப்ஸு இது இடத்துல எப்படி வரும்னா ப்ளஸ்ஸு எக்ஸிட் என்தால்பி ப்ளஸ்ஸு ஒர்க் வந்து இந்த இடத்துல வந்து டிரைவேஷன் படி ஒர்க் வந்து அவுட்புட்டில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் நான் என்ன பண்ணுறேன், ஒர்க்கு வந்து இன்புட்டில் தரேன். ஸோ அந்த ப்ளஸ் சைன் வந்து என்ன ஆகும், இட் வில் பிகம் நெகட்டிவ். ப்ளஸ் சைன் வந்து நெகட்டிவாக மாறும். ப்ளஸ் சைன் வந்து நெகட்டிவாக மாறும். ஓகேவா? ஸோ என்னது, என்தால்பி ஆஃப் ஃபியூல் எக்ஸிட் வில் பி கிரேட்டர் தென் என்தால்பி ஆஃப் ஃபியூல் வந்து இன்லெட். அதாவது CpT2 - T1. CpT2 - T1 என்னது, அதாவது கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் எக்ஸிட் ஃபியூல் வில் பி கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் இன்லெட். டெம்பரேச்சர் ஆஃப் எக்ஸிட் ஃபியூல் வில் பி கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் இன்லெட் ஃபியூல். அதுதான் இங்கே சிக்னிஃபை பண்ணுறாங்க. அதாவது கம்ப்ரஸ் பண்ணி வெளியில் போகிற ஃப்ளூயிடோட என்தால்பி அதிகமாக இருக்கும். என்தால்பினா டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம். ஓகேவா? நீங்கள் இன்லெட்டில் கம்ப்ரஸர் இன்லெட் கொடுக்குற இன்லெட்டில் போகிற ஃப்ளூயிடோட எனர்ஜியோட எக்ஸிட்டில் போகிற ஃப்ளூயிடோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதே தான் உனக்கு பம்ப்ஸ்லையும் இன்லெட்டில் உள்ளே வர ஃப்ளூயிடோட எனர்ஜியோட எக்ஸிட்டில் போகிற ஃப்ளூயிடோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே சிக்னிஃபை பண்ணுது. ஒர்க் இன்புட்ஸ் ஈக்குவல் டு H2 - H1. அது எக்ஸிட் மைனஸ் இன்லெட். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்புட் ஒர்க்கு. அதே இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஹீட்டை வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கணும்னா ஒர்க் வந்து அவுட்புட்டில் கொடுத்தா பாசிட்டிவாக இருக்கணும், ஹீட் வந்து இன்புட்டில் கொடுத்தா பாசிட்டிவாக இருக்கணும். அதெல்லாம் பாசிட்டிவ் டிவைசஸ், ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைசஸ். அதே வந்து ஒர்க் அப்சார்பிங் டிவைசஸ், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் வந்து நெகட்டிவ். ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ஹீட்டை வந்து அவுட்புட்டில் கொடுக்கும், அதெல்லாம் நெகட்டிவ்னு எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ். இப்போ கம்ப்ரஸர், பம்ப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க நெகட்டிவ். அதே டர்பைனில் என்ன பண்ணணும், டர்பைனில் வந்து பார்த்தீங்கன்னா டர்பைனில் இதே அசம்ஷன்ஸ் தான் எல்லாம். இப்போ என்னன்னா அதே என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட் இன்லெட் ஈக்குவல்ஸ் டு எக்ஸிட் என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட். இந்த இடத்துல வந்து ஒர்க்கை வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஒர்க் வந்து அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இதில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த இடத்துல நம்ம இதில் எல்லாத்துலேயுமே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். என்ன நடக்கும்னா இந்த இடத்துல எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னா கம்ப்ரஸர், பம்ப்ஸில், ஃபேன்ஸ்லாம் எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னா இதெல்லாம் வந்து நீ கொடுக்குற எலக்ட்ரிக்கல் சப்ளையில் ரோட்டார் சுற்றும். அந்த ரோட்டார் வந்து இந்த இடத்துல ஸ்டேஷனரியாக இருக்க ஃப்ளூயிட், இந்த இடத்துல ஸ்டேஷனரியாக இருக்க ஏரை வந்து மூவ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, நீ கொடுக்குற எலக்ட்ரிக்கல் சப்ளை டு த ரோட்டார். அந்த ரோட்டாரோட எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஸ்டேஷனரி ஏர். இந்த ரூமில் இருக்க ஸ்டேஷனரி ஏர். அதே தான் கம்ப்ரஸரில் இருக்க ஃப்ளூயிடுக்கு வந்து அந்த கம்ப்ரஸரோட ரோட்டாருக்கு வந்து நீ வந்து எனர்ஜி கொடுப்ப. அந்த ரோட்டார் எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஃப்ளூயிடு. அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ரோட்டார். ஓகேவா? டர்பைன், ஸ்டீம் டர்பைன்ஸ், கேஸ் டர்பைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாய்லர்லேருந்து ஹை என்தால்பி ஸ்டீம் உள்ளே போகுது, பைப்ஸ்குள்ளே போயிட்டு அது நாசில் வழியாக போயிட்டு அந்த கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஹை கைனட்டிக் எனர்ஜி, ஹை என்தால்பி உள்ள ஃப்ளூயிடை போய் ஒரு பிளேடில் போய் ஹிட் பண்ணுது. அந்த பிளேட் ஹிட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஃப்ளூயிட் டு த ரோட்டார். புரியுதா? இங்கே வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஃப்ளூயிட் டு ரோட்டார். இங்கே வந்து ரோட்டாரோ அந்த டிவைஸ் ஏதோ நீ கன்சிடர் பண்ண மெக்கானிக்கல் டிவைஸ். இந்த இடத்துல எப்படின்னா ரோட்டார் டு ஃப்ளூயிட். நீ யூஸ் பண்ணுற ஃபேன், வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன், அது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஃபேன் வந்து ஃபேன் போட்டோடனே இட்ஸ் மூவிங். ஓகே? அந்த ஸ்டேஷனரியாக இருக்க பாடிக்கு வந்து சர்டன் எனர்ஜி தருது அந்த ஃபேன். அதான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இதான் வந்து இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்புட் ஒர்க்கு. ஸோ கன்சிடர் பண்ண மாதிரி அவுட்புட் ஒர்க்கு. ஸோ பாசிட்டிவ் ஒர்க்கு வில் பி ஈக்குவல் டு என்தால்பி அட் இன்லெட் மைனஸ் என்தால்பி அட் எக்ஸிட். ஓகே.
இன்லெட் மைனஸ் எக்ஸிட், இது வந்து எக்ஸிட் மைனஸ் இன்லெட். ஓகேவா? ஓகே. வேற என்ன இங்கே இருக்கு? பாய்லர்ஸ், கண்டென்சர்ஸ், த்ராட்லிங் டிவைசஸ். இப்போ என்னன்னா பாய்லர்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், இந்த வந்து கண்டென்சர்ஸ். பாய்லர்ஸ் ஆர் இவாபரேட்டர்ஸ், கண்டென்சர்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக சயின்ஸ் படி என்ன, இவாபரேஷன் ப்ராசஸ் வேறு, பாய்லிங் ப்ராசஸ் வேறு. பாய்லிங் ப்ராசஸ் இஸ் அ டெம்பரேச்சர் ட்ரிவன் ப்ராசஸ், evaporation process is a pressure driven process. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த ஏசி, இந்த ரெஃப்ரிஜரேட்டர்லாம் இவாபரேட்டர்னு சொல்லுவோம். அதை ஆக்சுவலாக இட்ஸ் நாட், அது உள்ளே நடக்கிற இவாபரேஷன் ப்ராசஸ் கிடையாது. அது உள்ள நடக்கிற ஆக்சுவலாக டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ப்ராசஸ். ஓகே, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் சேஞ்ச் நடக்கும், ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். அது உள்ள நடக்கிற ஆக்சுவலாக வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நடக்கிற ப்ராசஸ். ஓகேவா? evaporation இஸ் a pressure driven process. பட் அதை வந்து நம்ம நிறையா இடத்துல வந்து கரெக்டாக சொன்னால் மிஸ்யூஸ் பண்ணிருக்கோம், தப்பாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாய்லரில் என்ன நடக்குது, அதாவது பாய்லர்னால் என்ன, சாதாரண உனக்கு தெரிஞ்ச இதுபடி என்னது, ஹீட்டிங் த ஃப்ளூயிட். அவ்வளோதான். நீங்கள் தண்ணியை வந்து ஹீட் பண்ணி அதோட இதை என்தால்பி இன்க்ரீஸ் பண்ணுற, அதோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுற. ஓகேவா? அதான் பாய்லர். கண்டென்சரில் என்ன நடக்குது, கண்டென்சரில் கண்டென்ஸ் பண்ணுறீங்க, வேப்பர் ஸ்டேட்டில் இருக்க லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஃபேஸ் சேஞ்ச், இதுவும் ஃபேஸ் சேஞ்ச் எல்லாம் இதெல்லாமே ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய இதுனா, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் முக்கியமான அசம்ஷன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது. ஓகேவா? இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குதுங்கிறது வந்து உன்னோட அசம்ஷன். ஆக்சுவலாக ரியல் சினாரியோ அப்படி இருக்காது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்காது. தேர் வில் பி சடன் ப்ரெஷர் ட்ராப். ஏன்னா வந்து ஃபிக்ஷனல் லாஸஸ் ஏற்படும். அந்த டியூப் வழியாக ஃப்ளூயிட் போகுது அப்படிங்கிறப்போ தேர் வில் பி சடன் ஃபிக்ஷனல் லாஸஸ். இந்த ஃப்ளூயிட் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஃப்ளூயிட்ஸ் படிக்கும்போது பார்க்கலாம். அதெல்லாம் இந்த ஒவ்வொரு இதுலேயும் உரசும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னு ட்ராக் இருக்கும். ஓகேவா? ஃப்ளூயிட்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் நல்லா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து இவாபரேட்டர்னு யூஸ் பண்ணக்கூடாது. இவாபரேட்டர்ஸ் ப்ரெஷர் ட்ரிவன் ப்ராசஸ். பட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் எல்லாமே எப்படி எடுத்துருப்பாங்கன்னா, இட்ஸ் கண்ட்ரோல் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஹேண்டில் பண்ணுறது தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன கன்சிடர் பண்ணணும், அசம்ஷன்ஸ். இந்த இடத்துல என்னென்ன அசம்ஷன்ஸு, கைனடிக் எனர்ஜி 0, கைனடிக் எனர்ஜி 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஓகே, இப்போ அடுத்து வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, மாஸ் பேலன்ஸ் ஆகிடுது. இது எல்லாத்துலேயுமே வந்து உனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது, உனக்கு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. இங்கே எப்படி கம்ப்ரஸர் பம்ப்ஸ் இதில் வந்து ஹீட் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0ன்னு அஸ்யூம் பண்ணிப்பீங்க. ஸோ இப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மேஜராக எந்தெந்த ஃபேக்டர் இதை டீல் பண்ணும் அப்படின்னா, என்தால்பி ஆஃப் தி இன்லெட் ஃப்ளூயிட் ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் எக்ஸிட் ஃப்ளூயிட். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாய்லர்னா என்ன, கண்டென்சர்னா என்ன. பாய்லர் வந்து என்னென்னா ஹீட் வந்து இன்புட்டில் தர டிவைஸ். ஓகேவா? பாய்லர் இஸ் கிவிங் ஹீட் வந்து இன்புட் ஹீட்டு. ஓகேவா? அப்போ நீ கன்சிடர் பண்ணியிருக்க பாசிட்டிவ் சைன் வந்து கரெக்டு. கண்டென்சர் வந்து என்னென்னா அவுட்புட் ஹீட்னா என்னது, ஹீட்டை வந்து வெளியில் எடுக்கிறது, சிஸ்டத்துலேருந்து ஹீட்டை எடுக்கும். அதாவது நீ கன்சிடர் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேப்பர் ஸ்டேட்டில் வந்து இருக்குது அப்படின்னா, இப்போது ஸ்டீம் இருக்குது, வேப்பர் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? அந்த இதை வந்து கண்டென்ஸ் பண்ணுற அப்படின்னாக்க எப்படி கண்டென்ஸ் பண்ணுவேன், யூ ஹேவ் டு ரிமூவ் த ஹீட் ஃப்ரம் த சிஸ்டம். ஹீட்டை ரிமூவ் பண்ணினா இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு லிக்விட். அதே லிக்விட்லேருந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணினா என்ன ஆகும், சாலிடாக இதாக மாறும், ஐஸாக மாறும். அதான் உங்களுக்கு ஃப்ரீசரில் நடக்குது. ஓகேவா? ஃப்ரீசரில் நடக்கிறது என்னது, ஹீட் ரிமூவல் சிஸ்டம். அந்த லிக்விட் தண்ணியாக இருக்கக்கூடிய லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை உள்ளே வைக்கும்போது அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க வாட்டர்லேருந்து ஹீட்டை எடுக்கிற, அந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபேஸ் சேஞ்சஸ் ஹேப்பனிங். ஓகேவா? அதுதான் வந்து இந்த இது கண்டென்சரோட இது வந்து ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஹீட் ரிமூவல் ஆஃப் ஹீட். இது வந்து ஹீட் அடிஷன், ஹீட்டை வந்து ஆட் பண்ணுற சிஸ்டத்துக்கு. ஸோ வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும்.
ஹீட் பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஓகே H2 மைனஸ் H1. அதே கண்டென்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அதே மாதிரி H1 ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு H2ன்னு இருக்கும் இந்த ஈக்குவேஷன். இல்லை ப்ளஸ் H1 ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு H2 அப்படின்னு இருக்கும். இதில் ப்ளஸ் சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போகணும். ஏன்னா வந்து இட் இஸ் அ ஹீட் ரிமூவல் சிஸ்டம். ஹீட் சப்ளைட்னா முன்னாடியே சொன்னேன், எங்கெங்கெல்லாம் ஹீட் சப்ளைட் இருக்கோ அவங்க மட்டும் தான் நம்ம வந்து ஹீட்டை இன்புட்டில் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறோம் அதை தான் பாசிட்டிவ்னு எடுக்கணும். ஸோ வந்து இந்த இடத்துல ஹீட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த சிஸ்டம். ஸோ அப்படின்னா என்ன வரும், H1 மைனஸ் H2 இஸ் ஈக்குவல் டு ஹீட் இன்புட்டு, இது வந்து ஹீட் அவுட்புட், சாரி ஹீட் இன்புட்டு, இது வந்து ஹீட் அவுட்புட். ஹீட் ஆடட்னு எழுதிக்கோங்க. ஹீட் ஆடடு, இது வந்து ஹீட் ரிமூவ். Heat removed from the system is difference of the enthalpies. Exit state minus initial state, initial state minus exit state. அதாவது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா இனிஷியல் ஸ்டேட் என்தால்பி தான் அதிகமாக இருக்கும்னு சிக்னிஃபை பண்ணுது. ஓகேவா? மோர் ஆக்டிவ் வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கும்போது there will be greater energy for the fluid compared to liquid state. ஓகேவா? இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லோயர் கேலரிஃபிக் வேல்யூ ஹையர் கேலரிஃபிக் வேல்யூ ஃப்ளூயிட்ஸுமாங்க. இல்லை லோயர் ஹீட்டிங் வேல்யூ ஹையர் ஹீட்டிங் வேல்யூ ஃப்ளூயிட்ஸ் அப்படிமாங்க. லோயர் ஹீட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ளூயிட், ஹையர் ஹீட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ளூயிட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது வேப்பர் ஸ்டேட்டில் வெளியில் வருதுன்னா திருப்பி ஒரு நாள் அதை கண்டென்ஸ் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியும். அதே லிக்விட் ஸ்டேட்டில் வெளில வருதுன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வெளில போயிடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அது வந்து திருப்பி ஒரு நாள் அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண முடியாது. திருப்பி ஒரு நாள் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? அது தெர்மோடைனமிக்ஸில் இங்கே தான் படிப்போம். அது என்ன தெரியுமா, அது லோயர் ஹீட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ளூயிட், ஹையர் ஹீட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ளூயிட். அதாவது இப்போ ஐசி இன்ஜினில் சைலன்சர் வழியாக கேஸ் ஃபார்மில் வெளில வருதுல்ல, அந்த கேஸை வந்து நீ வேறு எதுக்காக திரும்பவும் யூஸ் பண்ண முடியும். அந்த எனர்ஜியை அதை கண்டென்ஸ் பண்ணலாம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் அதை கண்டென்ஸ் பண்ணி திரும்பவும் நீ அதை லிக்விடாக எடுத்துகிட்டு போகலாம். அதே வந்து ஒரு ஃபர்னஸ்லேயே இதுலேயே பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் வெளில வரும். ஒரு இட்லி இது வச்சுருக்கீங்களா, அந்த இட்லி பாயில் பண்ண இட்லி கொப்பரை வச்சுருப்பீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து பாயில் ஆகுது. அதில் கண்டென்சேஷன் ப்ராசஸ் கிடையாது. அது வேறு ப்ராசஸ், வேப்பர் ப்ரெஷர், அது சொல்லக்கூடாது. ஐசி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சைலன்சரில் எக்ஸிட்டில் வந்து உங்களுக்கு வேப்பர் ஸ்டேட்டில் வருதுல்ல, அந்த வேப்பரை நீங்கள் திரும்பவும் கோ ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. கோ ஜென்ரேஷன் பிளான்ஸுமாங்க. இன்னும் வருங்காலங்களில் கோ ஜென்ரேஷன் பிளான்ஸ் இன்னும் நிறையாவே வர ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எவ்வளோ இது சிஸ்டத்துலேருந்து எலிமினேட் ஆகிற எனர்ஜி, ஹீட் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து நம்ம கோ ஜென்ரேஷனாக மாற்றணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் ஃப்யூச்சரில். ஓகேவா? ஒரு இதுலேருந்து எலிமினேட் ஆகிற எனர்ஜியை தூக்கிட்டு வந்து வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் கோ ஜென்ரேஷன். ஓகேவா? அதாவது இன்புட்டாக நீங்கள் திரும்பவும் ஒரு எனர்ஜி, அதாவது திரும்பவும் அதுக்காக ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு இடத்துல வேஸ்ட் ஆகிற எனர்ஜியை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறது. அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது சைலன்சர் வழியாக கேசியஸ் ஸ்டேட்டில் வெளில வரதை திரும்பவும் உங்களால் கண்டென்ஸ் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கண்டென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஹீட்டை வெளில வரும். ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து ஹை ஹீட்டிங் வேல்யூ ஃப்ளூயிட்ஸ். எதுக்கெல்லாம் வந்து வேப்பர் ஸ்டேட்டில் வெளியில் வருதோ அதெல்லாம் ஹை ஹீட்டிங் வேல்யூ உள்ள ஃப்ளூயிட். எந்த ஒரு ப்ராசஸில் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் வெளில வருதோ அது வந்து லோயர் ஹீட்டிங் வேல்யூ உள்ள ஒரு ஃப்ளூயிட்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து கேட்பாங்க, இது வரைக்கும் கேட்டதில்ல. ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து த்ராட்லிங் ப்ராசஸ். த்ராட்லிங் ப்ராசஸ்னால் என்னென்னா ப்ரெஷர் ரிடக்ஷன் ப்ராசஸ்னு அர்த்தம். த்ராட்லிங்னா என்னென்னா இப்போ ஒரு இது வழியாக ஃப்ளூயிட் போயிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதோட பேசேஜை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, சோக்கிங் தி பேசேஜ் ஆஃப் த ஃப்ளூயிட். அது போகும்போது என்ன ஆகும், அதோட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். P2 will be lesser than P1. டிக்ரீஸிங் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் த்ராட்லிங் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னாக்க 3 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், மனசில் வச்சுக்கோங்க.
It is an irreversible adiabatic process. irreversibility இருக்கும் அந்த ப்ராசஸில். ஓகேவா? irreversible adiabatic process. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிடக்ஷன் ப்ராசஸ் சொல்லியாச்சு. கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ்னு எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் வருது அடியாபேட்டிக். இது சிஸ்டம் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதில் இந்த இடத்துல ஒர்க்கும் நடக்காது, ஹீட்டும் நடக்காது, கைனடிக் எனர்ஜி ஜீரோ. இந்த இடத்துல என்னென்ன அசம்ஷன்ஸ்னால் இதில் எல்லாமே ஜீரோன்னு அசியூம் பண்ணிடுவீங்க. என்னென்னா கைனடிக் எனர்ஜி ஜீரோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ. இது எல்லாத்தையும் ஜீரோன்னு அசியூம் பண்ணிட்டு பண்ணிங்க இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்னென்னு வரும்னா என்ட்ரிங் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸிட்டிங் என்தால்பி அப்படின்னு வந்துடும். ஈக்குவல்ஸ் டு எக்ஸிட்டிங் என்தால்பி. ஓகேவா? ஸோ throttling is a constant enthalpy process where pressure will be reduced during the process. ஓகேவா? highly irreversible process. இது ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிறதுனால இது என்னன்னா, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது என்னது சிபி T1 will be equal to CP T2. Fluid வந்து சேம் ஸ்பெசிஃபிக் என்தால்பி. ஓகே, ஸோ T1 equals T2. ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த ரீசனுக்காக தான் வந்து ஒரு இப்போ டிஸ்கஸ் பண்ணால் புரியுமா? ரெஃப்ரிஜரேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரேஷனில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிரேக்டவுன் சைக்கிள், ரிவர்ஸ் பிரேக்டவுன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், கேஸ் ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்னு ஒன்று உண்டு. ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் வந்து அதாவது வந்து ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் எப்படி இருக்குன்னா, டெம்பரேச்சர் என்ட்ரோபி போட்டிங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் ரிடக்ஷன் ப்ராசஸ். ப்ரெஷர் ரிடக்ஷன் ப்ராசஸில் தான் அந்த த்ராட்லிங் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ப்ரெஷர் ரிடக்ஷன் ப்ராசஸ் இல்லையா? இப்போது ஏர் யூஸ் பண்ணுற ஐடியல் கேஸ், ஏர் யூஸ் பண்ணுற வந்து இந்த ஐடியல் கேஸில் தானே இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஏர் யூஸ் பண்ணுற ஏரை ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து நீங்கள் ஐசென்தால்பிக் எக்ஸ்பான்ஷன் வந்து ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதுதான் ரீசன். இட் பிகம்ஸ் ஐசோதெர்மல். அந்த ப்ராசஸ் வந்து ஒரு மாதிரி ஐசோதெர்மல் ஆயிரும். ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், அது வந்து ப்ராக்டிக்கலாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஏரை வந்து நீங்கள் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணுறப்போ, ஏன்னா இது வந்து ஐடியல் கேஸில் இது வந்து எந்த ஃப்ளூயிடாக இருந்தாலும் லிக்விடு ஏர் எதை யூஸ் பண்ணாலும் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு வாங்கணும். அதே ஐடியல் கேஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது தான் அவனால் இப்படி ஈக்குவேட் பண்ண முடியும். CpT1 ஈக்குவல் டு CpT2, T1 ஈக்குவல்ஸ் T2 அப்படின்ட்டு. ஓகேவா? ஐடியல் கேஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதான் ரீசன். எங்கெங்கெல்லாம் ஏர் இருக்கோ அங்கே வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் போகும், கான்ஸ்டன்ட் என்ட்ரோபிக். ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸில் வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன், கான்ஸ்டன்ட் என்ட்ரோபிக். இது வந்து கான்ஸ்டன்ட் என்தால்பி, டெல்டா H இஸ் ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல. ஓகேவா? எங்கெல்லாம் ஏர் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து இட் பிகம்ஸ் ஐசோதெர்மல். நார்மலாக அது ஐசோதெர்மல் ப்ராசஸில் உங்களால் ப்ரெஷர் ரிடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் இது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட். ஓகே, இது வந்து இதெல்லாமே ஸ்டெடி ஃப்ளோ டிவைசஸ். ஓகேவா? ஸ்டெடி ஃப்ளோ டிவைசஸில் என்ன முக்கியமாக ஸ்டெடி ஃப்ளோ டிவைசஸில் என்னன்னாக்கா உனக்கு நீ கன்சிடர் பண்ணிக்கிற கண்ட்ரோல் வால்யூமில் உனக்கு மாஸ் அக்குமுலேஷன் இருக்காது. சேஞ்ச் இன் மாஸ் வந்து ஈக்குவல் டு 0, சேஞ்ச் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது பேலன்ஸ் ஆயிடும். இன்லெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்லெட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸிட் எனர்ஜி. ஓகேவா? இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெரைவ் பண்ணோம். இதுதான் வந்து டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷன். இதுதான் மதர் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் மிச்சம் எல்லா எனர்ஜி ஈக்குவேஷன்ஸை வச்சு பண்ணோம். பெர்னாலிஸ் ஈக்குவேஷனுங்கிறது சாதாரண ஒரு ஈக்குவேஷன். அது வந்து என்னன்னா அதையும் பார்ப்போம் நம்ம. பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் என்னன்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ஸ். அதுவும் எந்த இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ஸ்? ஐடியல் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ஸ். அதாவது ஃப்ரிக்ஷனே நடக்காது, அதாவது ஒரு ரியலாக அந்த மாதிரி ஒன்று நடக்காது
அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணினா அதை வந்து அங்கே யூஸ் பண்ணலாம் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? அதே ஆயிலர்ஸ், அதே நேவி-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன், அது எல்லாமே இந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? இதுதான் மதர் ஈக்குவேஷன். அதனால தான் இதை வந்து டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து டிரைவ் ஈக்குவேஷன்ஸ். அதெல்லாம் ஃப்ளூயிட்ஸில் யூஸ் பண்ணுற எல்லாமே. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ் அப்படின்ட்டு